ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 68வது அதிகாரம் 1வது வசனத்தை. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த நாட்களில் தேசத்தின் சூழ்நிலை தேவ ஜனத்திற்கு எதிராகவும் கிறிஸ்தவத்திற்கு முற்றிலும் எதிராகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அருமையானவர்களே யாராலும் மறுக்க முடியாது. ஆக இந்த நிலையிலேதான் தேசம் போய்கொண்டிருக்குமேயானால் இதன் விளைவுகள் மகா பயங்கரமாக இருக்கும். ஆக அந்த நிலைக்கு போகாத வண்ணம் நாம் இந்த காரியத்திலே ஆண்டவருக்கு நேராக காரியங்களை வைத்து ஜெபித்து நாம் ஜெபித்து காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தேசத்திலே கிறிஸ்தவம் என்னுடைய அருமையான ஆண்டவர் இயேசுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அது வழிவகையை வகுத்து தரும் என்பதில் நாம் ஒருமித்த கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அருமையான தேவ பிள்ளைகளே நாம் அனைவரும் அறிகிறோம். அருமையானவர்களே, இங்கே நான் உங்களுக்கு வாசித்த இந்த வசனத்தில் இந்த காரியம் ஆண்டவர் அருமையான தேவ பிள்ளைகளை இடைவிட வேண்டுமேயானால் அந்த காரியத்திலே என் ஆண்டவர் கலந்து கொண்டு ஆண்டவர் அந்த காரியத்திற்குள்ளே வர வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த காரியத்திற்குள்ளே வர வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை வருந்தி அழைக்க வேண்டும். எப்படி? தேசத்தின் சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது ஆண்டவரே. ஆக இந்த தேசத்தின் சூழ்நிலை இப்படியாக தொடருமையானால் மிக பயங்கரங்கள் சம்பவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம். ஆக நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுடைய தேசத்திலே ஒரு மாறுதலை, தேவ பிள்ளைகள் சுதந்திரமாக வாழலாம், ஆண்டவருடைய சத்தியத்தை பேசலாம், இயேசுவை தேசத்திலே அறிவிக்கலாம் என்கின்ற சூழ்நிலையை என் ஆண்டவரே நீர் உருவாக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எழுந்தருள வேண்டும் ஆண்டவரே என்று அருமையான ஆண்டவருக்கு நேராக நாங்கள் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியை நீர் கட்டளையிட வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் எழும்புகிற போது தேசத்திலே என்ன நடக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாசிப்போம் அருமையானவர்களே. எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். மேதிய பெர்சிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த ஆகாஸ்வேரு ராஜாவின் ஆளுகை நாட்களில் சூசான் அரண்மனையிலே நடைபெற்ற
இந்த காரியத்தை அருமையான தேவ பிள்ளைகளே நாம் வேதம் தெரிந்தவர்கள் அறிந்திருக்கிறோம். சூசான் அரண்மனையிலே ஆகாஸ்வேர் ராஜா ராஜாவாக அமர்ந்திருக்கிறான். எஸ்தர் என்கின்ற யூத ஸ்திரீ அவனுக்கு மனைவியாக இருக்கிறாள். அரண்மனை முற்றத்திலே மொர்தெகாய் என்கின்ற யூதன் அரண்மனை முற்றத்து வேலையாளாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த ராஜாவை சந்திப்பதற்காக அருமையானவர்களே அடிக்கடி ஆமான் என்கின்ற பிரபு வந்து போவான். அவன் வந்து போகிற நேரத்தில் எல்லாம் இந்த ஆமான் வந்து போகிற நேரத்தில் எல்லாம் இந்த மொர்தெகாய் அவனை கனம் பண்ணுவதில்லை. இந்த காரியம் ஆமானுக்கு மிகுந்த விசனத்தை கொடுத்தபடியினாலே ஆமான் திட்டமிடுகிறான், இந்த மொர்தெகாயையும் அவனுடைய குலத்தையும் அழித்து போட வேண்டும் என்று. ராஜா இவனுக்கு மிகவும் வேண்டியவனாக இருந்த காரணத்தினாலே ராஜாவுக்கு முன்னாலே போய் இந்த காரியத்தை அவன் இப்படியாக கூறுகிறான். தேசத்திலே இப்படியாக ஒரு இனம் இருக்கிறது, ஒரு ஜாதி இருக்கிறது. இந்த ஜாதியினாலே நமக்கு எதிர்காலத்திலே பிரச்சனைகள் உருவாகும். ஆக இவர்களை ராஜாவுக்கு சித்தமானால் இவர்களை அழித்து போட வேண்டும் என்று அவன் ராஜாவுக்கு அருமையான தேவ பிள்ளைகளே முன்னாலே போய் இந்த காரியத்தை அவன் கூறுகிறான். இதை கேட்ட ராஜா இந்த ஆமான் மேல் வைத்திருந்த அபரிமிதமான நம்பிக்கையின் காரணத்தினாலே இவனுடைய யோசனைக்கு உட்பட்டு இவன் கூறியபடி தேசத்திலே பரவி இருந்த யூத ஜனங்களை அழித்து போடுவதற்காக ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே இவர்களை எல்லாம் அழித்து போட வேண்டும் என்று அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ராஜாவின் உத்தரவு இந்த ஆமான் வாயிலாக பிறப்பிக்கப்படுகிறது. இப்படியே இந்த உத்தரவு தேசமெங்கும் போகிறது. தேசமெங்கும் யூத ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படியே குறிப்பிட்ட நாளிலே தங்களுடைய உயிர் போகப் போகிறதே, உடைமைகள் பறிக்கப்பட்டு போகப் போகிறதே என்று அங்கலாய்த்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியினை அரண்மனை முற்றத்து வேலையாளாக இருந்த அந்த யூதன் அருமையான தேவ பிள்ளைகளே மொர்தெகாய் அறிகிறான், அழுகிறான், அங்கலாய்க்கிறான். அப்படியே அரண்மனை முற்றத்திற்கு உரத்த குரலிலே அழுதபடி வந்து சேர்கிறான். வந்து சேர்ந்த அவன் தேசத்தின் சூழ்நிலையையும் இந்த யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறதையும் ராணி எஸ்தருக்கு அறிவிக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட எஸ்தர் ராஜாத்தி அருமையான தேவ பிள்ளைகளே தேசத்தின் மாறாத சட்டம் அவனுக்கு முன்னாலே அந்த காரியத்தை பேசுகிறாள். இவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததென்றால் எஸ்தர் ராஜாத்தி யூத ஸ்திரீ தான் வளர்த்த பிள்ளை. ஆக இந்த காரியத்திலே அவளுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அவள் ராஜாவினிடத்திலே பேசி இந்த காரியத்தை தடை செய்து விடுவாள் என்ற எதிர்பார்ப்போடு தான் இந்த மொர்தெகாய் அவளை பார்க்க போகிறான். அவளை பார்க்க போகிற போது அவள் கூறுகிறாள், அருமையான தேவ பிள்ளைகளே, என்னால் இந்த காரியத்திற்கு துணை நிற்க முடியாது. ராஜாவிடம் நான் போய் இந்த காரியத்தை பேச முடியாது. நான் ராஜாவுக்கு முன்னாலே போவதற்கு தடை இருக்கிறது. ராஜா அழைத்தால் ஒழிய யாரும் ராஜாவை பார்க்க போக முடியாது. அப்படி யாரேனும் தவறி போவார்களே ஆனால் அவளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற சட்டம் இருக்கிறது. ஆகவே தான் போக முடியாது என்கிறான். அருமையான தேவ பிள்ளை, இந்த காரியத்தை கேட்ட மொர்தெகாய்
இந்த எஸ்தரை கடினமான வார்த்தைகளால் எஸ்தருக்கு இந்த காரியத்தை அறிவுறுத்துகிறான். ஆக இவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எஸ்தர் துணிவு கொள்கிறாள். தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய இனம், தன்னுடைய ஜாதி காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் உறுதி கொள்கிறாள். அந்த நேரத்திலே தான் அருமையானவர்களே, இந்த ராஜாத்தி இந்த வார்த்தைகளை இந்த முர்தேகாய்க்கு முன்னாலே பேசுகிறாள். ஆமென், சோத்திரப்பா. சோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது விட்டுங்க. அதாவது முன்னால் ஒரு வசனம் நான் சொல்ல வேண்டியதை விட்டுட்டேன். கட் பண்ணுங்க. ரொம்ப காலம்